ஷேய் நல்லா கேட்டுக்கோ. விஷ்ணு பிரமா சூரியன் முனியப்பன் நந்தி யமதர்ம நல்லா கேட்டுக்கோப்பா. வெள்ளிக்கிழமை நாள் தாய் தப்பனை குளிப்பாட்டுவான். அவர் அந்த அவர் 5 நாள் கணக்கு 5ஆவது நாளில் அந்த குளிக்கத்தான் பையன் எப்படா தண்ணி ஊற்றுவான் குளிப்பாட்டான்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான், காத்துக்கிட்டு இருப்பான். கடவுளே அவமதிச்சிட்டீங்களப்பா. அன்று பொழுது போச்சே, அன்று பொழுது காலையிலேருந்து. ஆனால் வேகமாக வந்துட்டா குளிப்பாட்டிடுவான், தாய் தப்பனை குளிப்பாட்டிடுவான். ஆனால் காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் நுப்பாட்டிங்களப்பா. இப்போ தான்ப்பா அவன் வெறியாட்டம் கோபத்தாட்டம் ஆட போகிறான். தாண்டா ஆடுவான். பிள்ளைய மேலே ஒரு துரும்பு கூட பட விட மாட்டான், கொன்னே விடுவான். அந்த மாநில நாடை அப்படியே கீழே இறக்கிடுவான். ராஜபாளையம் அப்படியே கீழே இறக்கிடுவான், அப்படியே பூமிக்குள்ளே இறக்கிடுவான் கீழே. தப்பு செய்யக்கூடாது, புரியுதா? நாங்களே வருத்தப்படுறோம். விஷ்ணுபுரமா குளிப்பாட்டலையே. அந்த ஒரு குளிப்பு தான் கடவுள். பையன் தண்ணி எப்படா மேலே சரசில் ஊற்றுவான்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார வச்சா இது எவ்வளோ பெரிய தப்பு. நீதிமானுக்கே ஒரு தப்பா? நீதிமான் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கே ஒரு தப்பா? மானிட பிறவி நீதியை தவறி உட்கார்ந்து எப்படி சாவாசமாக பூரா வழக்கறிஞர் சாவாசமாக எப்படி எதிர்மனதாரு கரெக்டாக வரான். எந்த நேரம் வரான்? வக்கீல் இல்லை, வழக்கறிஞர் 3:30 மணிக்கு வரான். அப்போ அது வரைக்கும் என்ன கணக்கு? கரெக்டாக வரான், காத்து கிடக்கட்டும் அப்படின்னு. கடவுளுடைய மகன் காத்து கிடக்கணுமாங்க. சிவன் குடும்பம் நீதிமன்ற கோர்ட்டில் காத்து கிடக்கணுமாங்க. அவ்வளோ பெரிய தப்பு உள்ள நிற்கி. அந்த தப்புக்கு இப்போ என்ன நடக்குன்னு பார். சொல்ல முடியாது, ராஜபாளையம் கூட சொல்ல முடியாது. தெற்குப்பாளையம் ராஜபாளையம், புரியுதா? மனசு நொந்து விட்டு வரான். பையன் நொந்துட்டாலே அந்த ஏரியா பூரா அப்படியே தவிடாக்கி விடுவான். சிவன் நினச்சா என்னன்னாலும் செய்யலாம், அவன் என்னன்னாலும் செய்வான். கடவுள் சிவன் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் நினச்சா என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் மானிட பிறவி அடங்காமல் ஓடிட்டாலே தான் அப்படியே அவன் பொண்டாட்டி பிள்ளை கண்ணுக்கு எதிர சோறா நெரிச்சு குடல் மூளை மண்டை செதறி போகும். முக்கால் சத்தியம் கெட்டட பில்டிங்கி கட்டி வச்சுருக்கான்ல, அம்புட்டும் கட்டி மாளிகை கட்டி ஆடுதான்ல மானிட பிறவி. அப்படியே கீழே இறக்கி உன் குடும்பத்தார அப்படியே குடல் மண்டை மூளை செதறி போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ.